ஹாய் நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் வந்திருக்கு. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வந்திருக்கு, என்ன சேல்ரி, இதுக்கு ஃபீஸ் இருக்கா இல்லையா, எக்ஸாம் இருக்கா, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போது தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸாக வந்து கிடச்சினே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அஃபிஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷனு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26/9/2024. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டெப்யூட்டேஷன் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது, அவங்க பெர்மனன்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. ஸோ டெப்யூட்டேஷன் பேசிஸ் அப்படின்னு வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,900 இனிஷியலாக ஆரம்பித்து நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது 1,42,400 உங்கள் கையில் வந்து இருக்கும் ரிட்டையர் ஆகும்போது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அலோவன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க. அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ 7 போஸ்ட்டு தான் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இது ஆஃபீஸர் லெவல் குரூப் பி அந்த லெவல் போஸ்ட் இது. ஸோ இது ஒரு நல்ல பேவாக இருக்கும். உங்கள் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத்தான ஒரு பொசிஷன் தான் இது. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ், அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கக்கூடாது. 56 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் இன்ஜினியருக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சார் ஜென்ரல் கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா டெபுடேஷன் பேசிஸில் எடுக்கிறாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உடன்பட்டு வரீங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாம் இதுக்கு சூட் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க, அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்டலில் தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஒன்ஸ் அப்ளை ஃபார் த போஸ்ட் வில் நாட் பி அலோட் டு வித்ரா த கேண்டிடேட் சப்சிக்வெண்ட். ஒரு தடவை அப்ளை பண்ணால் அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து வித்ரா அப்படின்னு பண்ண முடியாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது போஸ்ட்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, குவாலிஃபிகேஷனு எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் வந்து வச்சு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கெல்லாம் இதுக்கு சூட் ஆகுறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது, எக்ஸாமும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் www.indiapost.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுங்க. இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.